Hi friends, have you ever been happy on your greatest achievement or have you ever been happy on your failures? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் இட் டாக்ஸ் அபவுட் தி பவர் ஆஃப் மைண்ட். ஸோ ஹவு யுவர் மைண்ட் பிஹேவ்ஸ் ஆன் யுவர் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஹவு இட் பிஹேவ்ஸ் ஆன் யுவர் சக்ஸஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி அவர் டாபிக். இன்றைக்கி வந்து நம்மளோட நாளும் பேசலாம் நல்லதே பேசலாம் செக்ஷனில் பவர் ஆஃப் ஹியூமன் மைண்ட் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸில் நம்மளோட ஹியூமன் பிரெயின் வந்து பெஸ்ட் சூப்பர்லேட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன். கப்புள் ஆஃப் டேஸ்க்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன் அபவுட் போயிங் சீரீஸ். அதில் சில போயிங் சீரீஸில் வந்து ஓல்ட் சீரீஸை வந்து கால் பேக் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் நியூ சீரீஸ் வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்குள்ளே போகல, பட் சில ஸ்பெசிஃபிகேஷன் இந்த டாபிக் யூஸ்ஃபுல்லாக சில இதை எடுத்துக்கிறேன். 80,000 kg அந்த ஏரோப்ளேனோட ஃபுல் வெயிட், அதாவது பேசஞ்சர் 100%, ஃபியூல், லக்கேஜ், எவ்ரிதிங் 100% கெப்பாசிட்டி லோட் பண்ணோம்னா அதோட டோட்டல் வெயிட் வந்து 80,000 kg அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த 80,000 kgயை வந்து 0 ஸ்பீட்லேருந்து ஓகே ரன்வே டார்மேக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த ஏரோப்ளேன் அந்த வெயிட்டை த்ரோ பண்ணி அதை வந்து ஸ்கையில் லான்ச் பண்ணி அதை அங்கே ஃப்ளோட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அந்த இன்ஜினுக்கு இருக்குது. அதில் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா 97,000 ஹார்ஸ் பவரில் இந்த இன்ஜின் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப தான் இந்த 80,000 kg வந்து அந்த ஏரில் லான்ச் ஆகி ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ பவர்ஃபுல் இன்ஜின் இல்லையா? இன்ஃபேக்ட் ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும் அப்படின்னா டைட்டானிக் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஷிப் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த போயிங் இன்ஜினோட 50% பர்ஃபார்மன்ஸ் தான், அதாவது கெப்பாசிட்டியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ லுக் அட் தி பவர் ஆஃப் தி போயிங் இன்ஜின்ஸ். இந்த இவ்வளோ ஹெவியான, அதாவது இவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஜின், ஹெவின்னு சொல்ல முடியாது, பவர்ஃபுல்லான இன்ஜினை, இந்த இன்ஜினுக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் புஷ், ரைட்? இந்த 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 இன்ஜின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏரோப்ளேனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன் போர்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பைலட் பண்ணுவார் ஃபார் ஃப்ளைங். அப்போ வந்து இந்த ஏரோப்ளேன் வில் பி புஷ்ட் பேக் பை அ ட்ரக் கால்டு புஷ் ட்ரக். ஒரு சின்ன ஃப்ளாட் ட்ரக் மாதிரி இருக்கும், டிராக்டர் மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் அது ஃப்ளாட் டிராக்டர். அது வந்து ஃப்ரண்டில் அந்த ஏரோப்ளேனோட நோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வீலில் ஹிஞ்ச் பண்ணி அதை புஷ் பண்ணி டார்மேக்கு புஷ் பண்ணிவிட்டு தென் அப்புறம் பைலட் வந்து லெஃப்ட் ரைட் பிரேக் லெஃப்ட் ரைட் விங்கில் இருக்கக்கூடிய பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணி டைரக்ஷன் எடுத்துப்பார். ஒன்ஸ் தி ஏரோப்ளேன் கெட்ஸ் தி டைரக்ஷன் தென் இட் மூவ்ஸ் ஃப்ரம் தி டார்மேக் to the runway, gain speed and then fly. So my point here is, friend, does our human mind, which is much powerful than any Boeing engine, does it also needs a push? That's my question, friend, today. So we'll find out. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கோ இல்லை வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்ட்டு ஒரு 2-3 பாயிண்ட் இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாக ஒரு பாயிண்ட் எடுக்க ட்ரை பண்ணுறேன். லேர்னிங் இன்ஃபேக்ட் ஏகலவ்யன், இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ரம் மகாபாரதம். ஸோ அவர் வந்து ஒரு வேடன். அவர் வந்து துரோணாச்சாரியர்கிட்ட வந்து அந்த வில்வித்தையை கற்றுக்கணுன்னு ரொம்ப நாள் அவருக்கு வந்து தவம் சொல்லலாம். பட் சில காரணங்களால அவர் வந்து இந்த பாண்டவர்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைக்கல, ஏகலவ்யனுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல. வில்வித்தை கற்றுக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொன்ன உடனே அவர் வந்து மைண்டுக்குள்ளே துரோணாச்சாரியரை நினச்சி அவர் என்னெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துருக்காரோ, அர்ஜுனுக்கும் பாண்டவஸ்க்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரோ, அவன் அந்த வந்து மனசை நினச்சிட்டு ஹீ பெர்ஃபார்ம்ஸ் பெஸ்ட். இன்ஃபேக்ட் சில இடத்துல வந்து ஹீ இஸ் மச் சுப்பீரியர் டு அர்ஜுன் அப்படிங்கிற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ துரோணாச்சாரிய வந்து ஏகலவ்யனுக்கு டைரக்டாக சொல்லி கொடுக்கல, பட் தி பவர் ஆஃப் மைண்ட் ஆஃப் ஏகலவ்யன் தான் இங்கே நான் கோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ த இன்னர் டிரைவ் டு லேர்ன்
அந்த அந்த ஸ்கில் அந்த வில் வித்தை கற்றுக்கிறதுக்கு அவரோட மைண்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. திஸ் இஸ் சம்திங் ஐ வாண்டட் டு ஆக்சுவலி கோட். இது வந்து இன்டர்னல் ட்ரைவ். அவர் வந்து அவருக்கே அட்வைஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம். இது வந்து இன்டர்னல் ட்ரைவ். ஸோ இங்கே ஏரோப்ளேன் கதை எப்படி எங்கே நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன்னா, ஏரோப்ளேன் அஃப்கோர்ஸ் இட்ஸ் மெக்கானிக்கல். அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் புஷ் வேணும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. நம்மளோட ஹியூமன் மைண்டுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் புஷ் இருந்தால் தான் பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இது ஒரு பெரிய டிபேட் பண்ணக்கூடிய டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னோட நான் படித்த ஆர்டிக்கல், லிசன் பண்ண ஸ்டோரிஸோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, திஸ் மைண்ட் கேன் பெர்ஃபார்ம் ஈவன் அட் தி எக்ஸ்டர்னல் புஷ், எக்ஸ்டர்னல் ட்ரைவ், ஆர் நம்மளோட இன்டர்னல் ட்ரைவ்லையும் இன்டர்னல் புஷ்லையுமே வந்து இந்த மைண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் எப்போ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when the push is from internal. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த A11 நம்ம கேஸ் இன்னைக்கு கரண்ட் டேட்டுக்கு இது எங்கே நம்ம கொண்டு போய் நான் கொண்டு போய் ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பர்பஸ் ஆஃப் டூயிங் சம்திங். when the mind knows the purpose of doing something, then the mind performs at its best. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணுறோம் அது ஆகணும் அப்படின்ட்டு. பட் அந்த மைண்டுக்கு வந்து ஏன் ஆகணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, பாசிபிளி அந்த தட் மைண்ட் கேன் பிகம் தி பெஸ்ட் ஆஃப் தி டாக்டர்ஸ் ஆர் பெஸ்ட் ஆஃப் தி இன்ஜினியர்ஸ். பர்பஸே இல்லாமல் ஒரு விஷயம் செய்ய போகும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் பர்பஸோடு செய்ய போகும்போது the mind will perform at its best அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். Let me answer for the question which I asked you in the beginning. Have you ever been successful, or have you ever felt happy on your success, and have you ever been happy on your failures? Friends, உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்ய போகும்போது, whether successful, whether you are failure on the attempt, you will enjoy that. You will enjoy that. Your emotions will be happy on that any kind of result. One more example, let me quote here. Butterfly oda the stages நம்ம ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கோம். அந்த எக்ல இருந்து தென் நிறைய ஸ்டேஜஸ் அதில் இருக்குது. 5 to 6 ஸ்டேஜஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமான நம்ம ரெஃபரன்ஸ் இந்த டாபிக் ரெஃபரன்ஸ்னால் அந்த பியூப்பா. Pupa is the stage where the egg is getting broken. அந்த இந்த ஷெல்லை பிரேக் பண்ணி இந்த பேபி பட்டர்ஃப்ளை வந்து வெளியே வர ட்ரை பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் இந்த பியூப்பா. ஸோ இது வந்து இந்த பட்டர்ஃப்ளை கஷ்டப்பட்டு வெளியே வர்றது வந்து ஒருத்தர் பார்க்கும்போது ஐயோ இந்த பட்டர்ஃப்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஷெல்லை பிரேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ஹெல்பிங் த பட்டர்ஃப்ளை. ஸோ லேஸை வந்து அவர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த எக் ஷெல்லை வந்து பிரேக் பண்ணுறாரு. ஸோ தட் பட்டர்ஃப்ளை இஸ் ஏபிள் டு கம் ஈஸிலி. பட்டர்ஃப்ளையும் வந்துடுது, நம்மளுக்கு வலி கிடச்சிருச்சுன்னு அது வந்துடுது. பட் அதோட ஃபேட் என்ன அப்படின்னா, தி பட்டர்ஃப்ளை இஸ் நாட் அக்வயரிங் தி ரிக்வயர்ட் ஸ்ட்ரென்த் டு ஃப்ளை, அண்ட் தென் தி பட்டர்ஃப்ளை டஸ் நாட் லிவ் லாங்கர். ஸோ அதோட நேச்சுரல் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அந்த பேபி பட்டர்ஃப்ளை வைல் அந்த எக்கை உடைச்சிட்டு வெளியே வர ட்ரை பண்ணுறக்கூடிய அந்த ப்ராசஸில் தான் அந்த விங்ஸுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ எம் ட்ரைங் டு சே தட் திஸ் இஸ் தி இன்டர்னல் drive of the butterfly to acquire the strength to perform at its best. அதை நேச்சுரலாக விடணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ our mind have to break certain boundaries to perform well. அந்த பவுண்டரியை பிரேக் பண்ணுறதுக்கு நேச்சுரலான ஒரு ட்ரைவ், ஒரு பர்பஸான ஒரு ட்ரைவ் வந்தது அப்படின்னா, the mind can break all the challenges, mind can break all the shells, and it can perform at its best, friends. So friends, to conclude, mind can move mountains provided the mind wanted to. Hope you enjoy this message. I will meet you with some other topic. Thank you so much for watching. Vanakkam.